அப்பொழுது அவர் அவரை நோக்கி, உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி. எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு மனுஷனை எத்தனை பிசாசு பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? எத்தனை பிசாசிங்க கேட்கிறான், சொல்றது. அந்த பிசாசி பேசுது. ஆண்டவர் மனுஷனை பார்த்துதான் கேட்டாரு. ஆனா பேசுறதெல்லாம் யாரு? பிசாசு பேசிட்டு இருக்குது. அதுக்குதான் கேட்டார் ஆண்டவரு. ஏன் ஆண்டவர் கேட்டார்னா, மனுஷனை நோக்கி கர்த்தர் கேட்டாரு. ஆனா ஆன்சர் யார் பண்றது? யார் பண்றதுங்க? அதுக்குதான் ஆண்டவர் என்ன சொன்னாருனாக்கா, உன் பேர் என்ன பண்ற? என்ன கேக்குறாரு? அவனுக்கு தான் பேர் இல்லை. என்னங்க? அவனுக்கு பேர் இல்லை. அதுதான் அவன் என்னன்றான் அந்த இடத்துல, நாங்கள் அநேகராய் இருக்கிறோம். எப்படி இருக்கிறாங்களா? எத்தனை பிசாசு அந்த மனுஷனை பிடிச்சு வாதிச்சு இருக்கு பத்தியா? இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிசாசுகள் பிடித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவை தேடி வா, அவர் உனக்கு செவி கொடுப்பார். செபிக்க வேண்டும், சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். என்ன சூழ்நிலை, என்ன போராட்டங்கள் நம்ம குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டாலும் ஆண்டவராகிய இரட்சகர் பலன் கொடுப்பார். அவர் தாங்குவார், அவர் தப்புவிப்பார். எனக்குள்ள இருக்கிற பிசாசுடைய சிந்தனையை என் தேவன் துரத்துவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள தேவன் நமக்குள்ள காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அந்த பாருங்க, சொல்றாருங்க, அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையில் இருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டி கொண்டான். பாத்தீங்களா என்ன பண்ணாங்களா? துரத்த கூடாதான். என்னதுங்க? ஆண்டவர் கிட்ட கேட்கிறது, துரத்தாத, எனக்கு இவங்கிட்டே நல்லா இருக்குது, இவன் கல்றிலே இருக்கிறான், நல்லா நான் சொல்றதுக்கெல்லாம் கேட்கிறான். பிசாசு இப்படிதான் புடிச்சுக்கிட்ட கேட்டா புடிச்சுக்கோ. யார்கிட்ட புடிச்சுக்க சொல்லுங்க? யார்கிட்ட பிடிக்க சொல்லுங்களேன்? விசுவாசம். அப்புறங்க ஜெபிக்காதுங்க, அப்புறம் தேடாதுங்க. இயேசுவை விசுவாசிக்காத, ஜெபிக்காத, தேடாத, தேவ வார்த்தை அவங்களுக்குள்ள இல்லாத அவிசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற பிசாசிக எல்லாம் இந்த உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் இச்சையும் எல்லாவற்றையும் ஆசைப்படுகிற மனுஷ இடத்துல யார் இருக்கிறது? பிசாசி காணப்படுவான். நம்ம பிசாசிக்கு எப்படி இருக்கணுங்க? எதிர்த்து நிற்கணும். எப்படி இருக்கணுங்க? எதிர்த்து நிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இப்படி யாரா எதிர்த்து நின்றாங்களா பிசாசுக்கு? யாரா நின்றது கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? வாசித்து இருக்கிறீங்களா? பைபிள்ல வாசித்து இருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்போம். ஆனா என்ன இல்லைங்க, என்ன இல்லைங்க, என்ன இல்லைங்க, நமக்கு அதான் மேல மேலாம் ஞாபகம் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம மாம்சம் அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம மறக்க கூடாது தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். அவர் 40 நாள் உபவாசத்தோடு இருக்கும் பொழுது இந்த உலகத்துடைய ஆசை எல்லாவற்றையும் காட்டினான். இதெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன், நீ என்ன பண்ண? என்ன ஏற்றுக்கொள்ள, தொழுது கொள்ள. தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ என்ன பண்ணணும்? ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? பிசாசு தேவனுடைய வார்த்தையை சொல்லி துரத்தினாரு. இன்னைக்கு நம்ம கூட அவருடைய வார்த்தையை சொல்லி நம்ம என்ன பண்ணணுங்க? துரத்தணும், ஜெபிக்கணும். அங்க பாருங்க, தங்களை அந்த திசையில் இருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசிகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பிசாசு யாருக்கிட்ட வந்து வேண்டிடுவா? யாருக்கிட்டங்க? இன்னைக்கு பிசாசு பிடிச்சுன்னா பிசாசிக்காரங்கிட்டே போறது. என்ன பண்றது? எனக்கு பேய் பிடிச்சிட்டு இருக்குது, ஒரு மந்திரம் பண்ணு,
இலவசமா வார்த்தை குத்துக்கிறார் தானே. அங்க போய் 1000 கணக்கில் செலவு பண்றது தேவனுடைய ஊழியத்திற்கு என்ன பண்றது இல்ல, செலவு பண்றது இல்ல. என்ன செலவு பண்ணுன்றனா, யாருக்கிட்ட காணிக்கலாம் கேட்க மாட்டேன். உங்க உள்ளத்தை செலவு பண்ணுங்க, உங்க வார்த்தையை அப்பா கிட்ட செலவு பண்ணுங்க. அதுவும் மீறி ஒரு ஊழியத்துக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அதை செய்யணும். என்ன பண்ணணுங்க? செய்யணும். எந்த மொழியில்னா இருங்க, எங்கன்னா இருங்க, தேவ ஊழியத்திற்கு என்ன தேவை உன்னால செய்ய முடியல, ஜெபிங்க. அது செஞ்சிட்டீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்ப பாருங்க, அந்த பன்றிக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு வேண்டிக் கொள்ளும் பொழுது அங்க படிங்க, இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ள போய் உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள், பாத்தீங்களா எவ்வளவுங்களா, 2000 பன்றிங்க அந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்களா. அப்ப அநேக பிசாசிகள் பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பன்றிக்குள்ள ஒரு பிசாசி போனா கூட அங்க நம்ம கணக்கு எவ்வளவு வந்துச்சுங்க, 2000 வந்துடுச்சு. ஒரு பிசாசு பிடிச்சதே எவ்வளவு வேதனையா இருக்கு, தாங்க முடியல, இறங்க முடியல, நடக்க முடியல. அப்ப அவன் எவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கிறத கர்த்தர் கண்டார். அவன் வேதனை யார் கண்டது? இயேசு கண்டாருங்கம்மா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் காண்கிற தேவனாய் காணப்படுவார். அநேக பிசாசிகள் உங்களை தொந்தரவு செய்யட்டும், அநேக பிசாசிகள் உங்களை வஞ்சிக்கட்டும், அநேக பிசாசிகள் அநேக விபத்திரங்களை கொண்டு வரட்டும், பயப்படாதீங்க. இயேசு நமக்குள்ள இருக்கிறார் என்ற அந்த வைராகம் நமக்குள்ள காணப்படணும். குழந்தைகளை பிசாசுடைய சூழ்நிலை மாறப்படும். வாலிப பிள்ளைகள், வயதான தாய் தகப்பு அனைவரையும் பிசாசு ஒரு வழியில கொண்டு போனாலும் இதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பயப்படாத அந்த வழியில போகாதபடி இயேசுவை பிடித்துக் கொள்ளணும். அப்பா, இதோ ஆண்டவரே, இந்த பிசாசை என் உள்ளத்துல இருந்து நான் துரத்துகிறேன், இயேசுவின் நாமத்தினால் ஓடு, புறப்படு, நிச்சயமா போகும். இயேசுவின் நாமத்துக்கு அந்த வல்லமை. அப்ப பாருங்க, 2000 பன்றிகளை அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டில் இருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. என்ன பண்ணிச்சுங்க? அமிழ்ந்து மாண்டுச்சுன்னா என்னங்க? என்ன பண்ணிச்சுங்க? என்ன பண்ணிச்சுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசு செத்துச்சுன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசு செத்துச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிரிச்சு சொல்லுங்க. சிரிப்பு வரலையா? இப்ப சிரிச்சுன்னு சொல்லுங்க. இயேசு வல்லவரா இருக்கிறார் சொல்லுங்க. இயேசு வல்லவர், இயேசு ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். எத்தனை பேர் சொன்னீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் நம்முடைய பிசாசு, நம்மளை பிடித்திருக்கிற எல்லா பிசாசுகளை துரத்துகிற வல்லமை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தேடி வருகிற தேவன், அவர் தேடி வருகிற தேவனாய் நமக்குள்ள காணப்படுவார். அவர் இன்று மாத்திரம் கிடையாது, இந்த நிமிஷம் மாத்திரம் கிடையாதுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நமக்குள்ள காணப்படுவார். இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவை நம்ம பிடித்துக் கொள்ளணும். அவர் நமக்குள்ள காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த மனுஷனை யாருமே காணக்கூடாது. ஒரு இரவும் பகலும் இருளில் வாழ்ந்திருந்த அந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மை தேடி செய்தாருன்னா, நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசித்த அவர் ரத்தத்தால் கழுவி புதிய கிருபையோடு வாழ்கிற நம்முடைய வார்த்தைக்கு கர்த்தர் எவ்வளவு செவி கொடுப்பார். மரண பரிந்து செவி கொடுப்பார். எப்படி கொடுப்பாருங்க? மரண பரிந்து செவி கொடுக்கிற தேவன் நமக்குள்ள காணப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா.